வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோட் டேட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, பயாலஜி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டே நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரல, கண்டிப்பாக சென்டம் மார்க் வந்திருக்கும். எனக்கு 99, 98 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் எழுதின எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை நாளைக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தொடர்பாக தமிழக தேர்வுத்துறை ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வது எப்படி, அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. ஸோ இந்த ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரீடோட்டலிங், ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது தொடர்பாக தமிழக தேர்வுத்துறை இயக்கம் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வது எப்படி, அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. டிஎன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யலாம், அரசு தேர்வுகள் துறை இயக்கம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களின் விடைத்தாள் நகல்களை 4ஆம் தேதி, அதாவது நாளை 4ஆம் தேதி பதிவிறக்கம் செய்து ஜூன் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மறு மதிப்பீடு, மறு கூட்டல், ரீவேல்யூஷன், ரீடோட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் விடைத்தாள் நகலினை 4ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் www.dgtngovernment.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் செய்து HSC செகண்ட் இயர் மார்ச் 2025 ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து விண்ணப்பித்த பாடத்துக்குரிய விடைத்தாள் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாளின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல், மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் அப்ளிகேஷன் ரீடோட்டலிங், ரீவேல்யூஷன் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து ரீவேல்யூஷன், ரீடோட்டல் பொறுத்த வரைக்கும் 2 நகல்கள் எடுத்து 5/6/2025 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 7/6/2025 சனிக்கிழமை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுபதிப்பீட்டிற்கு கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். ஸோ ரீவேல்யூஷன், ரீடோட்டல் போகிற மாதிரி இருந்தால் எத்தனை பேப்பருக்கு போகிறீங்களோ அத்தனை பேப்பருக்கு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் விடைத்தாள் நகலினை 4ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல், சரிங்களா, 4ஆம் தேதி பிற்பகல் முதல் www.dgtngovernment.in என்ற இணையதளத்தில் சென்று நோட்டிஃபிகேஷன் HSC செகண்ட் இயர் மார்ச் 2000 ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறது நாளைக்கு தான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அரசு தேர்வுகள் துறை இயக்கம் இதில் போனீங்கன்னா HSC 2025 செகண்ட் இயர் ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ரீவேல்யூஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். உங்களுடைய ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு ஒன்று நீங்கள் ரீவேல்யூஷன் அப்படின்னா ரீடோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் நான் சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நேம் த கேண்டிடேட், உங்களுடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதான் பிளாக் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் லெட்டர்னால் உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் வித் இனிஷியலோட. எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுக்கு எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் வந்து போட போகிறீங்க, நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ தமிழுக்கு போடுற மாதிரி இருந்தால் ஸோ தமிழுக்கு ரீவேல்யூஷன் போடுறீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணணும். ஸோ ஒரு பேப்பருக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 505 ரூபா. அப்படிலாம் இங்கிலீஷுக்குனா இதை டிக் பண்ணலாம். அதர் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் எது போட்டாலுமே வந்து 505 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எத்தனை பேப்பருக்கு போகிறீங்க, எவ்வளோ டோட்டல்னு இதை ஃபில்லப் பண்ணணும்.
இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்ளைட் இன் ரீவேல்யூஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும், பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னா பேரண்ட் வந்து சைன் பண்ணணும். 5/6/2025 7/6/2020 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு உதவி தேர்வுகள் துறை இயக்கம் இருக்கும், அங்கே வந்து இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 HSC செகண்ட் இயர் ரீடோட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த ரீடோட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ரீடோட்டல் பொறுத்த வரைக்கும் சேம் ரீவேல்யூஷனுக்கு என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் வரும். ஸோ நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸ்கேன் காப்பி ரிசல்ட்டு. உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு. சேம் அதே தான் டைரக்டடாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ரீடோட்டலிங். உங்களுடைய எக்ஸாம் நம்பர் போட்டுக்கோங்க, உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஸோ சேம் அதே தான். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கொடுக்கணும். இதில் ரீடோட்டலிங் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபா, பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா. ஏன்னா 2 பேப்பர் பாட்னி ஜுவாலஜி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு டு ரீடோட்டலிங் எவ்வளோ, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே அதே தான் பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டு, பேரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். காலையில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.